வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் வந்து எலுமிச்சை சைஸ் இந்த அளவு 2 நெல்லிக்காவை துருவி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போடணும். கடாயை காய வச்சுருக்கேன். காஞ்ச உடனே பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், கடுகு போட்டுட்டேன். அதுக்கு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 6 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு 6 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இதை வறுத்துடணும். இங்கே பாருங்கள், இதில் பெரிய கிளாஸ் அளவு சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒன்று போல் இருக்கணும், ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று. இது பாருங்க, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும். செவந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ள அதுக்கு தேவையான பச்சை மிளகாவை எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், 7 பச்சை மிளகாவை கீனி வச்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்துச்சு. அதை எடுத்து நம்ம வந்து சாதத்தில் கொட்டிக்கணும். இந்த எண்ணெயோடு கொட்டக்கூடாது. இந்த எண்ணெயில் தான் இந்த வந்து நெல்லிக்காயை வறுக்க போகிறோம். அதனால் இதை பாருங்கள், இது செவந்த உடனே இதை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து இதை பாருங்க, எடுத்து கொட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதில் வந்து பச்சை மிளகா போட போகிறோம். இதை பாருங்கள், உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, இந்த பச்சை மிளகா, இந்த நெல்லிக்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கணும். கருவேப்பிலையும் போடுறேன் பாருங்கள். நல்லா ஏற்றி விட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா கேஸ் ஏற்றியே இருக்கட்டும். இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன் பாருங்கள். மஞ்சள்தூள் ஸ்லோ பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையான அளவு, அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு ஃபுல்லாக உப்பு. இந்த உப்பு தண்ணி இருக்கியா, இதாக கூட சேர்ந்து அந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கணும். நெல்லிக்காய் வதங்கினா அந்த நெல்லிக்காய் சாதம் அந்த இதுவே இருக்காது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கேஸை ஏற்றி விட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நெல்லிக்காவை. அந்த நெல்லிக்காயில் இருக்க லைட்டாக தண்ணி அந்த இதெல்லாம் போயிடணும். இது பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் கொட்டி கறிவேணும்.
நல்லா கொட்டி கிளறிட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பும் கரெக்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ. இன்னொரு டிஷ்ஷோடு சந்திப்போம். பாய்.